எது மீம்ஸா? என்னது? மீம் சைக்காலஜி. நம்ம எல்லாம் மீம்ஸ் வந்து ஒரு ஃபன் டூலா தான் பார்த்துட்டு இருக்கோம். சும்மா ஆன்லைன்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிப்போம். கண்டத தொன்னே வயித்துல பொண்ணே. பட் மீம்ஸ் வந்து எலெக்ஷனை வின் பண்ற அளவுக்கு பவர் இருக்குன்னு சொன்னாங்களோ நம்ப முடியுமா? மீம்ஸால உங்க மைண்டை மாற்ற முடியும், ஒரு கல்ச்சரே மாற்ற முடியும். இந்த கல்ச்சரை ஷிஃப்ட் நீங்க வந்து லைக் இன்ஸ்டாகிராம் நிறைய இடத்துல பார்த்துருக்கு. இந்த மாதிரி மீம்ஸ் வந்து கூமாப்பட்டியில இருந்து உலகத்துக்கு போகலாம், எல்லாம் உலகத்துல இருந்து நம்ம ஊருக்கும் அந்த மீம் வந்து ஷேர் பண்ணி எல்லாம் ரெல் சிரிக்க வைக்கலாம். ஏன் இந்த மீம்ஸ் வந்து உலகம் ஃபுல்லா அப்பீலிங்கா இருக்கு? யாராவது வச்சிருக்கீங்களா? பிக் பிரெயின் டைம். மீம்ஸ் எல்லாம் ஒரு 2 சைக்காலஜியா ஃபார்ம் பண்ணுது. பேசிக்கலி மீம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். மீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல மாசத்துக்கு ஒரு ஒன்று ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மீம் எல்லாமே இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல கண்டிப்பாக உள்ள போய் டேப் ஆகுது. பேசிக்கலி இப்போ அந்த மீம் உங்களுக்கு புரியலன்னா உங்க ஃப்ரெண்டு ஒன்று காட்டுவாங்க, சார் அந்த பாரு அந்த மீம் பாரு, உங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆன்லைன்ல போய் பார்ப்பீங்க மீமோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க. மீனிங் பார்த்தீங்கன்னா மீம் பின்னாடி ஒன்றுமே இருக்காது. சும்மா ஒரு லைக் சும்மா ஒரு சின்ன கம்பெரிசன்லேருந்து வந்துருக்கும் அந்த மீம் வந்து. அந்த மீமை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஓகே இதனால தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அவன் ஃப்ரெண்டு மீம் காய்ச்சாங்கன்னா அவனுக்கு பிடிச்சி சிரிப்பீங்க. இது மாதிரி ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணுறோம் நம்ம. இந்த மீம் புரிஞ்சவங்க ஒருத்தவங்க, மீம் புரியாதவங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு மூளை சிதைவார்க்காதவர்கள் இவனை தவிர மிச்சம் வழியில ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை வச்சு நம்ம அதை கிரியேட் பண்ணுறோம். இந்த மீம் நான் போட்ட மீம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீ வாடா, நீ என் கூட்டம்டா. இந்த மீம் புரியலனா வீடியோ கட் பண்ணு. மீம் புரியலனா நான் மீமை சொல்கிறேன், புரிஞ்சுட்டு நீங்களும் வாங்க என் கூட்டத்துக்கு. வீடியோ கட் பண்ணு. செகண்ட் பார்த்தீங்கன்னா மீம்ஸ்லாம் வந்து ஒரு சிம்பிள் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுது. எல்லா மீம்ஸுமே பார்க்க வந்து புரியறதுக்கும் பார்க்கறதுக்கும் சிம்பிளாக இருக்கும். நம்மளால ஒரு ஸ்டோரியில ஷேர் பண்ண முடியும், ஒரு இதில் காட்ட முடியும். பார்த்துக்கோ அந்த மீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 செகண்ட்ல 5 செகண்ட்ல அந்த மீமை காட்ட முடியும். எல்லாருமே அதை பார்த்து சிரிப்பாங்க. இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறதுனால அந்த மீம்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு வைல்டு ஃபயர் மாதிரி பரவுது. நான் எதுக்கு ஐன்ஸ்டீன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்? மீம்ஸ் என்னடா ஒரு மீம்ஸ் என்னடா அது சிரிச்சிட்டு போடா என்ன ஃபைல் அப்படின்னு சொன்னாங்கன்னா லைக் இது எவ்வளோ ஈஸியாக நம்மளோட கல்ச்சரை இது பண்ணுதுன்னு நம்ம நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. லைக் இப்போ மீம்ஸ் ஒரு மீம் குளோபல்லேருந்து வருது, எல்லா இடத்துலேருந்து வருதுன்னா அது எல்லாராலையும் பார்த்து சிரிக்க முடியும், ஷேர் பண்ண முடியும். இது வந்து ஒரு குளோபல் கல்ச்சரை கிரியேட் பண்ணுது. நீங்கள் இன்னைக்கு நாளைக்கு போய் அமெரிக்காவில் அதே மீம் காமிச்சாலும் அவனுக்குமே புரியும். அதே மீம் எடுத்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் காமிச்சாலுமே அவனுக்குமே புரியும். இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். 2 பேருமே ஒரே இதை பார்த்து நம்ம சிரிக்க ஆரம்பிக்கிறோம். இதுவே ஒரு கல்ச்சர் ஷிஃப்ட் தான் சொல்லலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இதை வச்சு எலெக்ஷனே வின் பண்ணலாம். உங்கள் ஒப்பீனியன்ஸை சேஞ்ச் பண்ணலாம். ஒரு மீம் வந்து நம்ம வெளியே வந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு போயிடும். மீம் போடுறவங்க எல்லாம் அவங்க உள்ள ஒரு அஜெண்டா வச்சுருப்பாங்க. அஜெண்டாவை மீம் வழியாக நிறைய பேர் புஷ் பண்ணுறாங்க, அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மீம்ஸ் வழியாக உங்களை வந்து ஒரு பார்ட்டிக்கு உங்களை அகென்ஸ்டாக இது பண்ண முடியும், ஒரு பார்ட்டிக்கு உங்களுக்கு ஃபேவராகவும் இது பண்ண வைக்க முடியும். இந்த மாதிரி எலெக்ஷன்ஸே நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வைரலிட்டி. ஒரு மீம் வந்து சிம்பிளாக இருந்தால் போதும், இது வந்து கோடிக்கணக்கான பேரை போய் சேர்க்கலாம். அந்த ஒரு சின்ன ஒரு இமேஜ் இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே தெரியும், ஓகே இதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளே நம்ம மனுஷங்க கிரியேட் பண்ணதுல பெஸ்ட் ஸ்டோரி டெல்லிங்னு ஒரு டூலாக சொல்லலாம் மீம்ஸ். இது வழியாக நம்மளால ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண முடியும், ஒரு சேஞ்ச் கிரியேட் பண்ண முடியும், எல்லாரையும் கோடிக்கணக்கான மக்களை சிரிக்க வைக்க முடியும் ஒரு சிங்கிள் இமேஜை யூஸ் பண்ணிக்கிட்டு. எவ்வளோ பெரிய இது இல்லை, நம்ம யோசிக்கிறது இல்லை. ஓகே இவ்வளோ பெரிய வாரம்னு சொல்லிட்டு. உண்மையான டேஞ்சர் ஆஃப் மீம் நம்பர் 5. இது ஏன் நம்பர் 5 சொல்றேன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் மோஸ்ட் லைக் இம்பார்ட்டன்ட் திங்னு நினைக்கிறேன். இது கேட்டோடனே என்ன ப்ரோ நீங்க தான் முன்னாடி பொலிட்டிக்ஸ்னால எப்படி வின் பண்றாங்க, அதுதானே உண்மையா என்ன சொல்றது டேஞ்சரா இருக்கும். இது எப்படி ப்ரோ டேஞ்சராக கேட்டீங்கன்னா அதோட பயங்கரமான விஷயம். மீம்ஸ்னால ஒருத்தரை நம்மளால ஹேட் பண்ண வைக்க முடியும், அவங்கள லவ் பண்ண வைக்க முடியும். இது நிறைய டைம் இப்போ ரீசெண்ட் டைம்ல நல்லா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. மீம் கிரியேட்டர்ஸ் வந்து லைக் ஒரு பர்சனை வந்து இல்லைன்னா காட்டணும்னு நினச்சா அவங்களால அதை காட்ட முடியும். ஒரு பர்சனை வந்து ஹீரோவாக காட்டணும்னு நினச்சா அதாலையும் அவங்களால காட்ட முடியும். லைக் மீம்ஸ்க்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு பார்த்துக்கேன். ரீசெண்டாக நான் எக்ஸாம்பிள் சொல்ல வரல, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய மீம்ஸ் பார்த்துருப்பீங்க, அவங்க தப்பே பண்ணிருக்க மாட்டாங்க. லைக் அந்த மீம்ஸ் வச்சு அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணி வச்சிருப்பாங்க, இவன் வந்து இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மகிட்ட நிறைய அது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ யாரை வந்து தூக்கி வைக்கணும், யாரை வந்து இது பண்ணி வைக்கணுன்றத ப்ராப்பராக பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தா யோகேஷ் அன்ஃபில்டர் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க.